தீப்பொறியாக உருவான முருகப்பெருமான் முதலில் கங்கையால் தாங்கப்பட்டார். இதனால் காங்கேயன் என்று பெயர் வந்தது. சரவண பொய்கையில் உரு பெற்றதால் சரவண பவன் என பெயர் பெற்றார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டானது. பார்வதி தேவியால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டார். முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது. இந்த தல முருகனின் பெயர் கவுஞ்சியப்பர் என அழைக்கப்படுகிறது. உருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள். முருகப்பெருமான் சிறிது காலம் நான்முகனுக்கு பதிலாக படைப்பு தொழிலையும் செய்திருக்கிறார். இதனை உணர்த்தும் வகையில் சின்னாலப்பட்டியில் 4 தலை கொண்ட முருகப்பெருமானின் கோவில் இருக்கிறது. இவரை சதுர்முக முருகன் என அழைக்கிறார்கள். 4 முகங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தரும் மிகவும் விசேஷமான ஒரே ஸ்தலம் இதுவாகும்.